சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். அதாவது தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய முகவை கே அண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி சொல்லுங்க. ஒரு சிறப்பான செய்தி உங்க மூலமா வந்திருக்கின்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா பட்டியல் மாற்றம் சம்பந்தமா ஆமா, அந்த ஆடியோவை நம்ம கேட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படின்னா அது உங்களுக்கு எந்த வழியில அந்த செய்தி உங்களை வந்து விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி? அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழக அரசுக்கு நேரடியாவே அது எந்த அரசுன்னு நம்ம பார்க்கறது இல்லை. அதாவது ஆளுகின்ற அரசு தமிழ்நாடு அரசு எந்த அரசா இருந்தாலும் அது திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்ல பாஜக இருக்கட்டும், அப்படி நம்ம பார்க்க கூடாது. இன்றைக்கு சூழ்நிலை நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துறோம். அப்ப வலியுறுத்தி நம்ம என்ன சொல்றோம், தமிழக அரசு நீங்க வந்து தேவேந்திர குல மக்கள் 1.5 கோடி சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் நாளைக்கு இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அப்போ அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து இவ்வளவு பேர் 8 கோடி பேர்ல 1.5 கோடி பேர் நாங்களே இருக்கோம். அப்ப எங்களுக்கான உரிமையை வந்து நீங்க ஏன் வந்து மறுக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம பல லெட்டர் அவருக்கு சிஎம்க்கு அனுப்பிச்சிருக்கோம். இந்த முறை ஆட்சி, அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் கண்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனா திமுக வந்து ஒரு அதிருப்தியில வந்து மக்கள் தேவேந்திர சமுதாய மக்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த சமுதாயத்தை நீங்க வஞ்சிக்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு நீங்க தான் நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம செய்தி அவங்களுக்கு சிஎம் செல்லுக்கு கடிதம் அனுப்பிச்சிருந்தோம். அதன் மூலமா அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்காக. இன்னைக்கு எல்லா சங்கத்தையும் வந்து சிஎம் வந்து கேட்டிருக்காங்க, என்ன என்ன அவங்க கோரிக்கை அப்படிங்கிறத விசாரிங்க அப்படின்னு சொல்லி தனியா ஒரு கமிட்டி ரெடி பண்ணி அதுக்குன்னு சிஎம் கேம்ப்லயே ஆபீஸ் போட்டு அதை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு எனக்கு வந்து இதை எடுத்து நம்ம முதன்மையா இருக்கிறதுனால அந்த சில கடிதங்கள் போக்குவரத்து இருக்கிறதுனால நம்மளை தேடி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்ததா எனக்கு தெரியல. பட் வரலாம், இனிமே வரலாம். ஏன்னா சிஎம் ஆர்டர் அப்படிதான் சொல்றாரு அவர் ரமேஷ் சார். சிஎம் ஆர்டர் வந்து எல்லா சங்கங்களையும் கேட்டு அதுக்கான கோரிக்கையை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா அதுக்கான தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க, ரிப்போர்ட் எடுக்க சொல்லி. எனக்கு முதல்ல வந்திருக்கு. அதை வந்து எனக்கு முன்னாடி யாருக்காவது வந்திருக்கலாம், வராம கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து இதை தெரியப்படுத்தாம கூட இருக்கலாம். ஆனா நான் வந்து என் சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அதை வந்து உடனே வெளிப்படுத்திடுவேன். அது எந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டேன். நிச்சயமா. என்னுடைய சமுதாய மக்களுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். இந்த செய்தியை வந்து இந்த ஒரு அதாவது சிஎம் செல்ல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குன்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப கேள்வி. ரெஸ்பெக்ட் இருக்கு நமக்கு. அப்போ நம்ம கொடுக்கற பதில் வந்து நம்ம கேட்கிற கேள்வி வந்து நியாயமா இருக்குது. ஸோ அப்போ ஏன் இவர் தொடர்ந்து மனு எழுதுறாரு, ஏன் நமக்கு ரிப்போர்ட் போறாருன்ற ஒரு எண்ணத்துல கூட கேட்டுக்கலாம். தொடர்ந்து எத்தனை முறை எழுதிருப்பீங்க? நான் ஒரு 40-50 முறையாவது எழுதிருப்பேன் இந்த 5 ஆண்டு கால இதில். ஆமா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மற்றவங்க மாதிரிலாம் எழுத மாட்டேன். டக்குன்னு வந்து இமெயில் அனுப்பிச்சிருவேன். நான் அப்டேட் பண்ணுவேன், லெட்டர் எழுதுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு வந்து இமெயில் அனுப்பிச்சிருவேன். இமெயில் அனுப்பிச்சாங்கன்னா லெட்டர் அனுப்புறத விட இமெயில் வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அவங்க. நிச்சயமா. ஸோ அதனால நிறைய கடிதங்கள் போயிருக்கோம். அதில் ஏதாவது சர்ச் பண்ணி ஏன் இவர் தொடர்ந்து எழுதுறாருன்ற எண்ணத்துல கூட சிஎம் கேட்க சொல்லியிருக்கலாம். நிச்சயமா அவருடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? நம்ம எதுக்காக கேட்கறோம்னா, ஏன்னா பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது இப்ப அண்ணன் முகவை கே அவர்களுக்கு வந்து குறிப்பா வந்திருக்குன்னா அது ஒரு பெரியதான். இது ஒரு சமூகத்துக்கான மாற்றம். அது யார் மூலமா வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் கண்டிப்பா. நம்ம வந்து போராட்டத்துல நம்ம ஒன்றும் நம்பர் 1 சொல்ல முடியாது. ஏன்னா போராட்டங்கிறது நம்ம சமுதாய மக்கள் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அடையாளம் தெரியாம போகுது, அதான் விஷயம். அவங்க பண்ற போராட்டத்துல வந்து ஒரு அடையாளத்தை தெரியப்படுத்தணும். இதுக்காக நம்ம பண்றோம், இவ்வளவு பெரிய சமுதாயம் பண்றோம், இந்த விஷயத்துக்காக பண்றோம், அரசை எதிர்க்கல, நாங்க எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு அடையாளத்தை பின்பற்றாம போறாங்க. அதுதான் இவங்க பண்றது. அவங்களோட எல்லாம் நம்ம சிறந்தவர் கிடையாது. மக்கள் தான் இங்க பிரதிநிதிகள். அவங்க தான் உண்மையான போராளிங்க. நம்மளாம் அவங்கள வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சங்கம்னு. இப்ப நாங்கெல்லாம் இறங்கி போராடுறது இல்லை. நான்லாம் வந்து செய்தியை என்ன சொல்லணுமோ அதை வந்து காது கேட்கற மாதிரி சொல்லுவேன். ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும். அந்த மாதிரி வந்து கடித போக்குவரத்துல வந்து கத்துக்கணும். நம்ம கொடுக்குற ஆதாரங்கள் அதான் முக்கியம். ஏன்னா இடையில கூட நம்ம சேனல் மூலமா நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்கும் போது இதுவரை முதல்வருக்கு இது குறித்து யாரும் வந்து மனு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா அதை
தொடர்ந்து நானே தான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சங்கத்துல. நீங்க வந்து செய்யற போராட்டங்கள் சரியா இருந்தாலும் அதை வந்து மனுவாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ நீங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையை நிறைய பேர்த்து வச்சிருக்கேன். நான் நீங்க கொடுக்க வேண்டியது சரியா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் நிறைய வாட்டி மக்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமாயா, இதுக்கான பயணம் யாரு எடுத்து எப்போ வெற்றி பெற்றாலும் அது சமூகத்திற்கானதுதான். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அது உங்களுக்கு முதல் முறையா சிஎம் செல்ல இருந்து வந்திருக்குன்னா அது மிக்க சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி. நம்ம அது திங்கக்கிழமை வந்து சென்னையில இருக்க சங்கம் ஃபுல்லா இப்ப பேசிட்டு இருக்கேன் நான். மேற்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, சென்னையில இருக்க சங்கத்தை பூரா நம்ம இப்போ வந்து சொல்லி என்னன்னா, நான் வந்து இண்டிவிஜுவலா கொடுக்கறது வேற, பட் எல்லாருக்கும் சங்கம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தில் இருக்க உங்க லெட்டர் பேட்ல தமிழ்நாடுல இருக்க அத்தனை சங்கத்தில் இருக்காங்க இல்லையா, உங்க சங்கத்தின் சார்பாக லெட்டர் பேட்ல ரெடி பண்ணணும். லெட்டர் பேட் ரெடி பண்றது மட்டும் இல்ல, லெட்டர் பேட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டென்ட் கூட நான் இப்ப மக்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், என்ன பேசணும் என்ன எழுதணும் அப்படின்னு. அத வந்து என்ன பண்ணணும்னா, இவங்க வந்து அவங்க லெட்டர் பேடை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து அதுல வந்து கையெழுத்து வாங்கணும். நாங்க வந்து இப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன் 1.5 கோடி மக்கள் இருக்காங்க, அதுல எனக்கு முழுசா தெரியல 1 கோடி பேராவது இருப்பாங்க, அது 70% பேர் இதை விரும்புறாங்க. அந்த மனுவை என்ன குறிப்பிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு இதா சொல்லலாமா தகவல்? ஆமா 70% பேர் இதை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கு. நிச்சயமாயா. இல்ல தாங்க 30% பேரை நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கான தான் அந்த நம்ம லெட்டர் பேட்ல வந்து அட்டாச் பண்ண போறோம். நிச்சயமா. அதுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து கையெழுத்து போடணும். நாங்க இதை விரும்புறோம் அப்படிங்கறது எவ்வளவு பேர் கையெழுத்து போடுறாங்களோ அதை வச்சு தான் கணக்கு பண்ணுங்க. அதுக்கு திங்கக்கிழமை வரைக்கும் டைம் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு சங்கத்திலையும் அந்தந்த மக்கள் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டு நீங்க வாங்க, நம்ம போய் நேர ஆபீஸ்லயே இத்தனை சங்கம் மாதிரி சென்னையில கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அந்த என்ன நாங்க பண்ணணும், தமிழ்நாடு முழுக்க சங்கம் இருக்காங்களே அவங்களாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத கேட்க போறோம். ரெண்டாவது, அவங்க இப்ப இங்க வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சவால் பண்ண சொன்னாங்கன்னா அது மாதிரி பண்ண சொல்லிடலாம். இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஆஃபீஸ்ல கொடுக்க சொன்னாலும் கொடுத்துடலாம். அங்கங்க கொடுக்கும்போது ரொம்ப மரியாதை நிமித்தமாக போய் ஒரு கூட்டமாக போய் நம்ம என்ன செய்யமோ அந்த செயலை கரெக்டா செஞ்சுட்டு அங்க இருக்க பக்கத்துல இருக்க நம்ம யூடியூப் சேனலோ யாரோ வச்சிருப்பாங்க செய்தி சேனலோ அவங்களுக்கு வந்து நீங்க தகவலை கரெக்டா சொல்லணும். இது மாதிரி எங்களுக்கு கேட்டிருக்காங்க, இது மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம், இது மாதிரி எங்க கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க, அரசே எங்களை செவி சாய்த்திருக்கு, அதனால நாங்க வந்து இந்த மனுவை கொடுக்குறோம், எங்களுக்கு முதலமைச்சர் வந்து நன்மை செய்வார்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி செய்தி போடணும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயம். இது வந்து எல்லாத்துக்கும் போகணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, நான் இப்ப வந்து நான் வந்து சைலண்டா இருக்க முடியாது, எனக்கு லெட்டர் அனுப்பிச்சு அப்படி இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச செய்தி என் மக்களுக்கு ஃபுல்லா தெரியணும். நிச்சயமா நிச்சயமா. நான் தான் பண்ணணுங்கிறது இருக்கக்கூடாது. இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சங்கம் இருக்குல்ல. நிச்சயமா நிறைய இருக்கு. அப்ப ஏன் அவங்க எல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது? நான் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அந்த கண்டென்ட்ல என்னுடைய பேரை என்னுடைய சங்கத்து பேரை எடுத்துட்டு உங்க சங்கத்து பேரை போடுங்க. கண்டென்ட் என்னன்றத கொஞ்சம் விவரமா சொல்லலாமே. நான் உங்களுக்கு அனுப்பலையா? இல்ல அனுப்பியிருப்பேன். அதாவது எழுத்துப்பூர்வமா இருந்தாலும் இது ஒரு ஆடியோ பதிவா போகும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு, அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் பட்டியல் வெளியேற்ற வேணும்னு அவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க அதை வந்து போறீங்க? நாங்க ஏற்கனவே 1939 37லயே வந்து பிரிட்டிஷ்கார கவர்மெண்ட்லயே நாங்க வந்து பிசி பட்டியல் இருந்திருக்கோம். ஸோ அது ஏழைகளுடைய லிஸ்ட் எடுக்கும்போது எங்களையும் கொண்டு உள்ள சேர்த்து எஸ்சியா வச்சுட்டாங்க. பட் அதைவே கண்டினியூவா வச்சுக்கிட்டு நாங்க வந்து வேலை வாய்ப்புல நல்லா படிச்சு போனதாலும் எங்களுக்கு வந்து எஸ்சி கோட்டாவில் வந்து சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் வேலைக்கு போய் சேர்ப்போம் கவர்மெண்ட்ல. அப்போ கவர்மெண்ட்ல ஒரு நம்ம தேவேந்திர சமுதாய மக்கள் அவர் பெரிய அதிகாரியா இருந்தா கூட மாட்டு சமுதாயத்துக்காரன் கீழ் கடைக்கோடி ஆபீசரா சரி அதிகாரியா இருந்தாலும் கூட அவன் வந்து மதிக்கிறது இல்லை. அப்ப எனக்கு என்ன இருக்கு, நான் இவ்வளவு பெரிய அதிகாரியா படிச்சு வந்து என்னுடைய திறமையை காட்டி நான் வந்திருக்கேன், ஆனா நீ வந்து எனக்கு கோட்டா சீட்ல வந்து என்னை இழிவுபடுத்துற, அப்ப எனக்கு அந்த மரியாதை அங்கே இல்லைன்னா நான் ஏன் இதை வந்து செய்யணும்? நான் படிச்ச படிப்புக்கு நீ தெரியாத மரியாதை என் சமுதாயத்துக்கு தர தேவையில்லை, அதனால நான் இதுல இருக்க விரும்பல. ஒரு அருமையான செய்தி கூட இது. அரசு அலுவலகத்திலேயே அந்த ஜாதி வேற்றுமை இருக்கும் பொழுது அப்ப நான் வந்து இன்னைக்கு என்னுடைய இளைஞர்கள்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியா ஆயிருக்காங்க, பெரிய பெரிய சீட்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் படிச்ச மூலமா தான் வந்திருக்கு. நீங்க கொடுத்த கோட்டா சீட்ல கொடுக்கலையே, யாரும் கோட்டா சீட்டுக்காக நாங்க ஐஏஎஸ் அதிகாரி யாரும் கொடுக்கல. அப்ப என் படிச்ச படிப்புக்கு நான் என்ன இதுல தான் இருந்து வந்தானே, அதே எனக்கு இடஒதுக்கீடு 12% எனக்கு பிசிலே எம்பிசிலே கொடுங்க, நாங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாங்க
படிச்சதை காமிக்கிறோம், திறமையை காமிக்கிறோம், எங்களுக்கு திறமை இருக்குன்னு காமிக்கிறோம், ஏன் எங்கள் கோட்டா சீட்டில் வரணும்? இதைத்தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் நம்ம. நிச்சயமா அந்த மனுவில் நீங்கள் கொடுத்த மனுவில் அதை குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமாம், மனுவில் அதில் குறிப்பிட்டிருக்கோம். நம்ம ரீசன் காட்டணும்ல. நிச்சயமா ஏன் போகிறோம்ல. 70% நம்ம கன்ஃபார்மாக இருக்கிறதில்ல. 30% பாக்கி கொஞ்சம் நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க, இல்லைன்னா அது தெரியாமல் கூட இருக்கலாம். அதான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நிச்சயமா. தொடர்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. இது கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நான். சொல்லி லாஸ்ட் டைம் மத்திய தேசிய ஆதரவோட நலத்துறைக்கு போயிருந்தோம். டைரக்டர் ரவிவர்மனை பார்த்தோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்போ 2.5% 2.5 லட்சம் வாங்கினா கூட எஸ்சி பட்டியலில் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா பிசி பட்டியலில் 8 லட்சம் லோன் வாங்கினா கூட கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. அப்போ பிசில எம்பிசில இருக்கிறவங்க 8 லட்சம் ரூபா வரைக்கும் கல்வி கடன் வாங்கலாம். ஆனா நமக்கு அந்த சலுகைங்கிற பேர்ல அதை என்ன சொல்லுவாங்க, தள்ளுபடின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நமக்கு 2.5 லட்சம் தான் தரான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ தேசிய ஆணையம் டைரக்டா எனக்கு சொல்லி தர்றாரு இது. அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுது இல்லை. அப்ப நம்ம 2.5 லட்சம் ரூபா வாங்கிட்டு எஸ்சி பட்டியல இருக்கிறத விட நம்ம பிசி எம்பிசில இருந்து 8 லட்சம் லோன் வாங்கிடலாம்ல. ஒரு அருமையான பதிவு, ஒரு முக்கியமான பதிவு கூட. இதத்தான் இந்த மக்களுக்கு நம்ம சென்றடைய செய்யணும். நீங்க இருக்குது, நீ வந்து மானியம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, மானியம் வந்து 2.5 லட்சம் கொடுத்துட்டு வெறும் 25,000 ரூபாய் தள்ளுபடி பண்றான். ஆனா 8 லட்சம் ஒருத்தருக்கு கொடுக்குறான். அப்ப அந்த அடிப்படைக்கு எங்களுக்கு கொடு, நாங்க அங்க போயிடும் சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சரியான பதிவு ஐயா. தொடர்ந்து மக்களுக்கு விஷயங்களை பேசுவோம். ஏன்னா இப்ப இன்னொரு கூடுதலான ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப உங்க அனுமதியோட அந்த ஆடியோ பதிவை இந்த இணைப்பில் சேர்க்கலாமா? நிச்சயமா பண்ணுங்க. அது ஒன்றும் தவறான ஆடியோ கிடையாது. நம்ம மக்களுக்கான விழிப்புணர்வு தானே அது. ஏன்னா அது அரசு வந்து நம்ம அரசுகிட்ட வந்து தவறா ஒன்றும் சொல்லலை. அவங்களும் நம்மள தவறா கேள்வி கேட்கல. அரசு வந்து நம்ம கோரிக்கையை காது கொடுத்து கேட்கறாங்க, அதுக்கான பதில் சொல்றோம். அது வந்து அதே ஆடியோவை நம்ம பதிவு பண்ணி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கு, அரசு நம்மளை காது கொடுத்து கேட்டிருக்காங்க நம்ம செய்தியை, அதை நீங்க வந்து பின்பற்றுங்கன்னு சொல்றது இந்த ஆடியோவை நம்ம பதிவு பண்றோம். வேற அரசு தவறான சொல்றதோ அரசு அதிகாரி தப்பா பயன்படுத்துறதோ நம்ம பயன்படுத்தலாம். நிச்சயமா உங்களுடைய அனுமதிக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்த ஒரு காணொலியில நிச்சயமா உங்களோட சந்திச்சு பேசுவோம் ஐயா. நன்றி. ஓகே தேங்க்யூ. அரசு தரப்பிலிருந்து மரியாதைக்குரிய முகவை KK அவர்களுடன் பேசிய அந்த உரையாடல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஹலோ சொல்லுங்க. சார், இது தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கங்களா? ஆமா. முகவை சாருங்களா? ஆமா. சார், என் பேர் ரமேஷ். நாங்கள் சென்னை சிஎம் கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். சார், ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இப்போது சங்கங்களோட கோரிக்கைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். ஸோ இப்போ நோக்கம் என்னன்னா, சிஎம் சார் வந்து சங்கங்களோட கோரிக்கை, அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அதனால் வந்து அதுக்காக ஒரு டீம் போட்டு கோரிக்கைகளை வந்து கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட சம்மதிக்கு தான் சார். சரிங்க சார். ஸோ உங்கள் நம்பரும் அப்படி தான் எடுத்திருக்கோம், ஃபீல்ட்லேருந்து எடுத்திருக்கோம். பத்தாவதுக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது உங்கள் சங்கம் இங்கே வடபழனியில் செயல்படுறதா வந்து பார்த்தோம் சார். ஆமாங்க சார். சார், உங்கள் சங்கத்துக்குன்னு ஏதாவது கோரிக்கை இருந்தால் கொஞ்சம் சொல்ல முடியும்? எங்கள் சங்கத்துடைய நோக்கம் வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம்ம வச்சுருந்தோம் சார். எதுங்க சார்? பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம்னு அர்சல் கமிஷனில் நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ பெயர் மாற்றம் செஞ்சுருந்தாங்க. சரிங்க. அப்போ பெயர் மாற்றம் செஞ்சு மாத பிரதமர் மோடியை வந்து நேரு ஸ்டேடியத்தில் அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் சிஎம் சார் வந்து இப்போ இருக்க சிஎம் சார் தான் வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில். சரிங்க. ஒட்டு மொத்தமாக தேவேந்திர 7 கம்யூனிட்டியை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிச்சது. கவர்மெண்ட்டில் வந்து உடனே CO போட்டு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி உடனே சலங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் தான் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நன்றி தெரிவித்து கூட நம்ம அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நம்ம கோரிக்கை என்னென்னா, தேவேந்திர குல வேளாளர் வந்து எஸ்சி பட்டியலில் இருக்க விரும்பலை நம்ம. ஓகேங்க. அதை வந்து மத்திய அரசுக்கு நம்ம கடிதமாக கொடுத்துருக்கோம். அது வந்து இன்னும் ஃபார்வர்ட் பண்ணலை. அதே கோரிக்கையை தான் நம்ம சிஎம் கிட்டையும் இப்போ வந்து நாங்கள் கோரிக்கையாக வச்சுட்ருக்கோம். சார், இப்போ அந்த ஷெட்யூல் கேஸ்ட்ன்ற அதில் வந்து நாம் எதில் 1936 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே நாம் வந்து பிசி பட்டியலில் தான் இருந்திருக்கோம். சரிங்க சார். ஸோ அதை அட்டவணைப்படுத்தும் போது அது பட்டியலுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்து எஸ்சி பட்டியலில் இணைச்சிட்டாங்க அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே. சரிங்க சார். ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி பிசி பட்டியலில் இருந்ததுனால எங்களுக்கு பிசி பட்டியலே திருப்பி கொடுங்க அல்லது எம்பிசி கொடுங்க அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் நம்ம சங்கம் ஆரம்பித்தது.
சரிங்க சார். வேற நம்மளுடைய நோக்கம் வந்து சாதிக்கு தூண்டுறதுக்கோ அல்லது சாதிக்காக போராடுறதோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஓகேங்க சார். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு வாழணும், ஏழை எளிய மக்கள் நல்லா படிக்கணும். அவங்க வந்து இன்றைக்கி படித்து எல்லா விஷயத்துலையும் நம்ம கலெக்டர், ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாத்தையும் ரேங்கில் வந்துட்டாங்க. அது எஸ்சி கோட்டாவில் தான் இல்லை, படித்த திறமைக்கே கிடச்சிருக்கு இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கோட்டா சீட்டில் வந்து போகணும்? நாம் பிசி பட்டியலே நல்ல சலுகை இருக்குது, அதில் எங்களுக்கு 12% இடஒதுக்கீடோட எங்களுக்கு பிசி பட்டியலில் கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கைக்காக தான் நம்ம சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் சார். சார் இது வந்து ஒட்டுமொத்த எல்லாரோட நிலைப்பாடும் இதா இருக்குங்களா? இல்ல அதாவது தேவேந்திர குல சமுதாயம் 1.5 கோடி பேர் இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட நம்ம சமுதாய மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. குறைஞ்சது 1 கோடி பேராக இருப்பாங்க. அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து நம்ம வந்து எஸ்சி பட்டியலேருந்து வெளியே போகணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட அந்த கலெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி எத்தனை சங்கம் இருக்குங்கிறதும் கூட எங்கிட்ட இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இத்தனை சங்கமும் சேர்ந்து ஒரே பேசுகிறது வந்து பட்டியலிருந்து நாங்கள் வெளியே போகணும், எங்களுக்கு இடஒதுக்கீடோட வேறு எம்பிசிலே பிசிலே சேருங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. சரிங்க சார். அதை முன்னெடுத்து தான் நம்ம சங்கம் ஆரம்பித்தோம் சார். ஆரம்பிச்சதுங்க. அதுக்காகத்தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வேறு நோக்கம்லாம் நமக்கு கிடையாது. அரசை எதிர்க்கணுமோ இல்லை அரசுக்கு இப்போ கூட சிஎம் அவர்கள் வந்து தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு அறிவிச்சிருக்காங்கல்ல, அது நல்ல விஷயம் தானே. நான் வரவேற்று அவருக்கு சிஎம் சாருக்கு கடிதம் கூட போட்டிருந்தேன் நான். ஆமாம், அது நாம் வந்து எந்த ஒரு பிற்போக்கு நோக்கோட மற்ற சமுதாயத்தோட மல்லு கட்டுறதோ சண்டை போடுறதோ நம்மளுடைய நோக்கம் கிடையாது. என்னுடைய சமுதாய மக்களுக்கு வந்து படிப்பறிவு கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு தரணும், மற்ற உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் அந்தஸ்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த பட்டியலிருந்து நாங்கள் வெளியே போகிறோம். அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் கூட அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து நீ எஸ்சி பட்டியலேருந்து தானே வந்திருக்க அப்படிங்கிற ஒரு இழிவான சொல் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இருக்குது. ஓகேங்க. ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய தகுதிகாரம் வந்து படிப்பில் தான் இருக்கணுமே தவிர ஒரு கோட்டா சீட்டில் இனமாக கொடுத்ததா நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற கௌரவத்துக்காக தான் நாம் வந்து இந்த சங்கம் எல்லாமே இப்போ இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறது காரணம். அது சிஎம் சார் பரிந்துரை பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்க சார், இது பண்ணிக்கலாம் சார். சார் பேர் யார் தெரிஞ்சுக்கலாமா? சார் யார் பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ரமேஷ் சார். சரிங்க சார், ஓகே. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் இல்லையா? ஆமாங்க சார், சிஎம் கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் சார். செனட் ஆஃப் ரோட்ல இருக்கு. சரிங்க சார். சார் இந்த கோரிக்கையை நீங்கள் உங்கள் லெட்டர் பேட்ல இது பண்ணி எங்களுக்கு அனுப்ப முடியும்? கண்டிப்பாக நீங்கள் செனட் ஆஃபீஸ் எனக்கு அட்ரஸ் கொஞ்சம் அனுப்பினீங்கன்னா நான் வந்து டைரெக்டாகவே கொடுக்குறேன். நீங்கள் ஏதாச்சும் சிஎம் ஆஃபீஸ்னு போட்டு நீங்கள் இதுவும் பண்ணலாம், இந்த நம்பருக்கும் இதுக்கும் அனுப்பலாம் சார். இந்த நம்பரில் வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாமா? அனுப்பலாம் சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார் என்கொயரி. தேங்க்யூ சார். சார்.